நேற்று காலை 10:05 மணியளவில் காஜாங் சுங்கை பாலாக் சுங்கச்சாவடி பகுதியில் நடந்த சிறப்பு வர்த்தக வாகன செயல்பாட்டின் போது UNHCR அகதி அட்டை வைத்திருந்த 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ரோஹிங்யா நபர் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இன்றி குப்பை லாரியை இயக்கியதற்காக ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து இலாகா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அந்த நபரிடம் ஓட்டுநர் உரிமம் CDL அல்லது சரக்கு ஓட்டுநர் உரிமம் GDL எதுவும் இல்லை என்றும் அத்துடன் வாகனத்தில் தொழில்நுட்ப குறைபாடுகளும் இருந்ததாகவும் அதிகாரிகள் கண்டறிந்தனர். எனவேதான் குப்பை லாரி மேலதிக நடவடிக்கைக்காக பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரிம ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டு ஓட்டுநர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் என்று JPJ வேலை வழங்குபவர்களை எச்சரித்துள்ளது. மேலும் தொடர்ச்சியான அமலாக்க நடவடிக்கைக்கு உறுதியளித்ததுடன் இதுபோன்ற சம்பவங்களை புகாரளிக்குமாறு பொதுமக்களை ஊக்குவித்துள்ளது. இந்த சம்பவம் மலேசியாவில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு விதிமுறைகளின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.